இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கெவின் மொராய்ஸ் கொலை வழக்கின் மேல்முறையீட்டில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. முன்னாள் துணை பப்ளிக் பிராசிக்யூட்டர் கெவின் மொராய்ஸ் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இராணுவ மருத்துவமனையின் முன்னாள் மருத்துவர் உட்பட 6 செய்து கொண்ட மேல்முறையீட்டில் புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் இன்று தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. கூட்டரசு நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற நாட்டின் தலைமை நீதிபதி தெங்கு மைமுன் துவான் மாட் இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் தீர்ப்பளிப்பதற்கு தங்களுக்கு சற்று கால அவகாசம் தேவை என்றார். தீர்ப்பின் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று இன்று வழக்கு விசாரணையை முடித்து கொண்ட போது தெங்கு மைமோன் இதனை தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த கெவின் மொராய்ஸ் கொலை வழக்கில் மரண தண்டனை அளித்துள்ள ஷா ஆலம் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்திருக்கும் அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து 6 கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். கோலாலம்பூர் வங்சா மாஜு இராணுவ மருத்துவமனையின் நோயியல் நிபுணர் 62 வயது டாக்டர் ஆர் குணசேகரன், வட்டி தொழில் நடத்திய 54 வயது எஸ் ரவிச்சந்திரன், 33 வயது ஆர் தினேஸ்வரன், 32 வயது கே தினேஷ்குமார், 35 வயது எம் விஸ்வநாத் மற்றும் 32 வயது எஸ் நிமலன் ஆகிய 6 பேர் தங்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி மேல்முறையீடு செய்துள்ளனர். 17 நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி 78,000 ரிங்கிட் ஜாமீனில் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார். தனக்கு எதிரான 17 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து ராமசாமி விசாரணை கோரியிருப்பதால் அவரை 78,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு பட்டோவத் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஜுல்ஹஸ்மி அப்துல்லா அனுமதி அளித்தார். வழக்கு விசாரணை நடைபெற்று முடியும் வரை ராமசாமி தனது அனைத்துலக கடப்பிதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். ராமசாமி சார்பில் வழக்கறிஞர்கள் ஷம்சேர் சிங்தின், எங்யூபே மற்றும் அர்ச்சனா சந்திரசேகரன் ஆகியோர் ஆஜராகினர். பிராசிக்யூஷன் தரப்பில் துணை பப்ளிக் பிராசிக்யூட்டர் நூர் அசூரா ஜுல்கிஃப்லி மற்றும் நூர் நானாஜி மாத்தோல் இடாயு முகமது அசூயார் ஆகியோர் ஆஜராகினர். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக இருந்தபோது வாரியத்திற்கு சொந்தமான 8 லட்சம் ரிங்கிட் தொடர்பான நிதியை நம்பிக்கை மோசடி செய்ததாக 76 வயது ராமசாமிக்கு எதிராக 17 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. வழக்கு விசாரணை ஜூலை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வர்த்தக பெண்மணி டத்தின் ஸ்ரீ பமேலா லிங் கடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் சிங்கப்பூரில் இருக்கும் அவரின் 2 பிள்ளைகளிடம் போலீசார் விரைவில் வாக்குமூலம் பதிவு செய்வர் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். 42 வயதுடைய பமேலா குறித்து இதற்கு முன்பு ஆராயப்பட்டதில் அவருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர் என்றும் அவர்கள் சிங்கப்பூரில் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி புத்ராஜயாவில் உள்ள SPRM அலுவலகத்திற்கு செல்வதாக கூறி சென்ற பமேலா இதுவரை காணவில்லை. பமேலாவை புத்ராஜயாவிற்கு அழைத்துச் சென்ற ஹெயிலிங் ஓட்டுநர் தனது போலீஸ் புகாரில் தனது காரை 3 வாகனங்களில் வழிமறித்த 3 நபர்கள் பமேலாவை கடத்திச் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தொலோ இன்தான் விபத்தில் காயமுற்ற கழக தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 9 போலீஸ்காரர்களில் ஒருவர் இன்று மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். இன்று புதன்கிழமை ஒருவர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்ட வேளையில் இதர 8 போலீஸ்காரர்கள் இன்னமும் தீவிர கண்காணிப்பு பிரிவில் உள்ளனர் என்று சிவனேசன் மேலும் கூறினார். ஒருவர் ஈப்போ ராஜா மைசூரி பைனூன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளையில் மற்ற அனைவரும் தெலோ இன்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 4 கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக இன்று தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று சிவனேசன் குறிப்பிட்டார்.
இந்த விபத்தில் உயிரிழந்த FRU போலீஸ்காரரான சார்ஜன்ட் எஸ் பெருமாளுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் வகையில் ஈப்போ லாஹாட்டில் உள்ள அவரது இல்லத்திற்கு சிவனேசன் சென்றிருந்த போது செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட போலீஸ்காரர்களின் நலன் சார்ந்த விவகாரங்களை பேரா மாநில அரசாங்கம் உறுதி செய்யும் என்று சிவனேசன் குறிப்பிட்டார். மே 17 பினாங்கில் உள்ள ஸ்பைஸ் அரோனாவில் நடக்க போற 17th ஆனுவல் எடிஷன் அவார்டுக்கு நம்ம மனம் கவர்ந்த கொமேடியன்ஸ் விஜய் டிவி புகழ், ரெடின் கிங்ஸ்லி, ரோபோ சங்கர், சதீஷ் என பல நட்சத்திரங்கள் வராங்க. உடனே முன்பதிவு பண்ண மை டிக்கெட் ஏசியாவில் புக் பண்ணுங்க. தலோ இந்தானில் நேற்று நிகழ்ந்த கோர விபத்தில் கழக தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 9 போலீஸ்காரர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் புலன் விசாரணைக்கு உதவும் வகையில் 60க்கும் மேற்பட்டவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்று கீழ்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP டாக்டர் பக்ரி ஜைனால் அபீடின் தெரிவித்தார். விபத்து நிகழ்ந்தபோது அவ்விடத்திலிருந்த FRU போலீஸ்காரர்கள் கற்களை ஏற்றி வந்த லோரியின் உரிமையாளர் உட்பட இந்த விபத்தில் தொடர்புடையவர்கள் என்று அடையாளம் காணப்படும் நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்த விபத்து குறித்து தகவல் கொண்டிருப்பவர்கள் அல்லது விபத்தை நேரில் பார்த்தவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். தங்கும் வசதியை கொண்ட மலாக்கா MRSM பள்ளியில் பயிலும் 1ஆம் படிவ மாணவியை வெளியில் அழைத்துச் சென்று மானபங்கம் புரிந்ததாக கூறப்படும் சார்ஜன்ட் அந்தஸ்திலுள்ள இராணுவ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 32 வயதுடைய அந்த இராணுவ அதிகாரி அலூர்காஜா நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் டாக்டர் தியோ ஷூயி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு வரும் மே 20ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கான அனுமதியை போலீஸ் துறை பெற்றுள்ளதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். குவாலா சுங்காய் பாரு தமான் ஆயர் மூலை பிரடானாவில் உள்ள தனது வீட்டிற்கு வார விடுமுறையில் வந்த அந்த 13 வயது மாணவியின் கைபேசியை சந்தேகத்தின் பேரில் அவரின் தாயார் சோதனையிட்டுள்ளார். அப்போது தனது மகளுக்கும் அண்டை வீட்டுக்காரரான அந்த சார்ஜனுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளார் என்று ஜுல்கைரி முக்தார் குறிப்பிட்டார். அந்த மாணவியின் தந்தையும் ஒரு இராணுவ வீரராவார். பின்னர் இது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த இராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். மலாக்காவில் பல இடங்களுக்கு அந்த மாணவியை காரில் அழைத்துச் சென்ற போது அந்த இராணுவ அதிகாரி இத்தகைய சில்மிஷத்தை புரிந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை உடற்பயிற்சி கூடத்தில் ஸ்கின்ஹெட் இசைக்குழுவைச் சேர்ந்த பாடகர் ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் 6 பேரை கைது செய்துள்ளனர். கடந்த திங்கட்கிழமையும் நேற்று செவ்வாய்க்கிழமையும் ஜோஹர் பாரு மற்றும் சிகாமாட் முதலிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையில் 28க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 6வரும் கைது செய்யப்பட்டதாக ஜோஹர் பாரு ஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். கடுமையான தாக்குதலுக்கு ஆளான 23 வயதுடைய அந்த பாடகர் இச்சம்பவம் குறித்து 2 தினங்களுக்கு முன்பு சிலாங்கூர் அம்பாங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இரும்பிலான குப்பை தோம்புகளை கொண்டு அவர் தாக்கப்பட்டுள்ளதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். அந்த பாடகர் கலை நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.